இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு அவள் வந்து என்ட்ராயிருக்கா. பட் அவள் இப்போ ரீபான் ஆகி திரும்ப ரிட்டன் வந்திருக்கா. அங்கே பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. இந்த குடும்பத்தோட அடாப்டட் டாட்டர் யாவ் வந்து நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணி எனக்குமே பிடிக்காது. என்ன தான் ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது. என்ன பிடிக்கிற மாதிரி அவங்கள வந்து என் பக்கம் இழுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அவள் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கா. நீ செத்து போனாலுமே யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெட்ரோலை ஊற்றி அங்கே வந்து கொளுத்தி விட்டுருக்கா. அப்போ அங்கே அந்த ஃபேமிலி எல்லாருமே இருந்திருக்காங்க. பட் யாருக்குமே அங்கே நம்ம ஹீரோயின் இறந்து போனதில் எந்த ஒரு கவலையுமே இல்லை. நீ வந்து செத்து போயிரு, இந்த குடும்பத்தில் வந்துட்டு லவ் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஸோ அவங்க எனக்கு வந்துட்டு எல்லா லவ்வுமே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் தலையெல்லாமே இங்கே பெயின் ஆகிட்டு ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதுமே அங்கே இருக்க மெய்டு இவங்க அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இவள் கண்ட்ரி சைடில் இவங்க அடாப்டட் பேரண்ட்ஸோட சேர்ந்து இவ்வளோ நாள் இருந்தா, ஸோ அதனால தான் இப்படி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிட்டு அங்கே பக்கத்தில் போய் ஓங்கி கணத்தை சேர்ந்து அந்த மெய்டை அரைஞ்சிட்டு நான் யார் அப்படின்ற செட்டு கேட்டதுமே யங் லேடி அப்படின்றத சொன்னதும் உனக்கு என்ன புரியுதா என்கிட்ட எப்படி பேசணும்னு, மரியாதையை என் கண்ணுக்கு முன்னாடி நிற்காம விலகி போயிருன்னு சொல்கிறா. இதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப எல்லாத்தையும் அன்பாக பாசமாக இருந்துட்டேன், பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. இப்போ இப்படி நான் மோசமாக பிஹேவ் பண்ணதை நினச்சுமே எனக்கு கவலையுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே அவங்க அம்மாங்க பார்த்துட்டு சின்ன வயசில் பார்க்க எப்படி இருந்தாலும் அதே மாதிரியே பார்க்க அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அங்கே ஹக் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே விலகிக்கிட்டதுமே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த யாவ் அங்கே மனசுலேயே பேசிகிட்டு இருக்கா. அம்மாவை வந்துட்டு எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அவங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும்னு சொன்னதும் அவள் மனசில் பேசுகிற விஷயம் அங்கே வெளியே வந்துட்டு அவங்களுக்கு கேட்குது. அதை பார்த்துட்டு அவங்க பிரதர் அவங்க அப்பாவுக்கு அங்கே கோவமானதுமே அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு உன் பவர் என்னன்னு, இந்த பவரை யூஸ் பண்ணி தான் நீ போன ஜென்மத்தில் என்னை தோக்கடிச்ச, பட் இப்போ அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டேக்கா. பட் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்க பிரதர் நீ எப்படி பெரியவங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, அவங்க ஆசையை உன வந்து ஹக் பண்ண வந்தா நீ இப்படி தான் மரியாதை இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் வேற கோவப்படுறான். அவங்க அப்பா வேற அங்கே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. குடும்பத்தில் வந்துட்டு எப்படி மரியாதை நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதான்னு அதை ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து வந்து ஆரஞ்சிட்டு நீ என்ன தைரியம் தான் இப்படிலாம் வந்துட்டு பெரியவங்ககிட்ட நடந்துக்குவான்னு சொல்லும்போது ஹீரோயின் அம்மா நான் உங்ககிட்ட இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்ததுமே நீ இப்போ என்ன வந்து வரவங்களையுமே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி காசை பறிக்கலான்னு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க அப்பாவுமே அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு குடும்பத்தோட ரூல்ஸ் என்னன்னே உனக்கு தெரியல, எல்லாத்தையுமே நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் போலையேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்கிறாரு. போட்டு நீங்கள் பாருங்க என்னை வந்து என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே அடிச்சு அங்கே டார்ச்சர் பண்ணாங்க, அதனால எனக்கு ரொம்பவே வந்து இல்னஸாக இருக்குது, டக்குன்னு வந்துட்டு என்னால் எதையுமே ஏற்றுக்க முடியாது, என் மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும்னு சொல்கிறா. எனக்கு அதனால தான் ரொம்ப பயமாயிடுச்சு நீங்கள் வந்து ஹக் பண்ண வந்ததுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிட்டு என் பிள்ளை எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுருக்கா, இதை நீ ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சின்ன வயசில் உன்னை தொலைச்சது தான் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வந்து எமோஷனல் ஆனதுமே அப்போ அவங்க பிரதர் நீ இதான் விஷயம்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ திமிரா பேசிகிட்டு இருப்ப, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு வாய்க்கு வந்து வழி பேரை பேசிகிட்டு இருக்கியாடா, ஒழுங்கா உன் சிஸ்டர்கிட்ட சாரி கேட்குறான்னு சொன்னதுமே அவன் சாரி அப்படின்றத சொன்னதும் என்னடா சாரி நீ எப்படி அடிச்ச மரியாதையோட சாரி கேள்றான்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருது. அப்போ அவங்க அப்பாவுமே நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதும் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், எல்லாத்தையும் வந்துட்டு பெருசு பண்ணாமல் விடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த யாவை பார்த்து போன ஜென்மத்தில் நீ எங்கள் அப்பாவை வந்துட்டு வீட்டு எப்படி என்னை அடிக்க வச்சு அவமானப்படுத்த வச்ச இந்த டயத்தில், பட் இப்போ அப்படி எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நீ எவ்வளோ தூரத்துக்கு நல்லவளாக இன்னசென்ட்டாக நடிச்சு என் குடும்பத்திட்டேருந்து என்னை பிரித்து நீ எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட பறிச்சியோ அப்படி எதையுமே நடக்க விட மாட்டேன், கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அதுக்கு உனக்கு பதிலடி இருக்குன்னு அவள் சொல்கிறா. அப்போ அவங்க அம்மா அங்கே உட்கார வச்சுட்டு என் கடவுளே என் பிள்ளையும் வந்துட்டு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஜுவல்லரிஸ் ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வர சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே அந்த யாவுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சல் ஆயிடுச்சுக்கு. இவன் இந்த குடும்பத்தோட ஒரிஜினல் பொண்ணுன்றப்ப இவ்வளோ தான் கேர் பண்ணிக்குவாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பாசத்துக்கு நடுவில் வர விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு அவங்க இருந்து போனதுமே அவங்க ரொம்ப என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போக பார்க்கும்போது ஹீரோயின் டக்குன்னு அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்து அம்மா இப்போ வரைக்குமே இவ்வளோ வந்து நல்ல ட்ரெஸ் எனக்கு வந்து கிடைச்சதே இல்லை, அதுக்கு உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டதுமே அவங்க அப்பா அம்மா பின்னாடி போகாமல் பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே கேர் பண்ணி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த யாவோ மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுறா. என்ன நடந்துச்சுக்கு இவங்க என் பின்னாடி வருவாங்கன்னு பார்த்தா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்களே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் அங்கே போயிட்டு நீ எதுக்காக கவலைப்படுற, அவள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கா அதனால் கேர் பண்ணுறாங்க, பட் நான்
நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒன்று தான் என்னோட ரியல் சிஸ்டராகவே ஏற்றிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் நக்கல் அவளை பார்த்து சிரிச்சுட்டு பார்த்தேன் என் பேரண்ட்ஸ் என் பக்கம் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறா. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா, பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சல் ஆயிட்டுருக்கு. அம்மா வந்துட்டு உனக்காக வந்து என்ன டேஸ்ட் பிடிக்குன்னு தெரியாது இல்லையா, எல்லாமே சமைக்க சொல்லியிருக்கேன், நீ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தா. அவங்க பிரதரை பார்த்தா ரொம்ப ஹார்ஸாகவே அங்கே பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அவனுங்க கண்டுக்கவே இல்லை. அப்போ அம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவளுக்கு அலர்ஜியான மாதிரி அங்கே பெரிய ட்ராமா கிரியேட் பண்ணிச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே இதில் பீனட் கலந்துருக்குன்னு சொன்னதும் ஐயோ அவளுக்கு பீனட்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமே, யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல, அவள் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இவளோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர் வேலை கத்திட்டு இருக்கான். அப்போ சிஸ்டர் தான் அங்கே வந்து ரூம்குள்ளே போனாங்க. அவங்க மிஸ்டேக்காக ஏதாச்சும் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்தா. இப்போ கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. பட் அதை பற்றி அங்கே வந்துட்டு கண்டுக்காம அவன் கோமாயிட்டு ரொம்பவே கத்திச்சேக்கா. அவங்க அப்பாவுமே எவ்வளோ ஹார்ட்லெஸ்ஸான பர்சன், அவள் ரொம்ப முடியாமல் இருக்கா, நீ கூலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதில் பாவம் ஹீரோயினுக்கு வாயில் பிளட்டே வந்துடுது. இப்போ கண்டிப்பாக வந்துட்டு இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது, முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சொல்லி கூப்பிடுறாங்க அப்பாவை. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்படி என்னை கொலை பண்ணுறதுக்கு பீனட் கலந்தான்னு என் சிஸ்டர் தெரிஞ்சிச்சுன்னா அவளை ஜெயிலில் போட்டுருவாங்க, நான் என்ன பண்ணுறது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. பாரு அவள் எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா, நீ எப்படி இந்த மாதிரி மோசமாக பிஹேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படும் போது அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா, நீ ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, எப்படி நீ பிஹேவ் பண்ணன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு உண்மையே கண்ணு தெரியாமல் இருக்கீங்களா, இவன் வந்துட்டு ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ என்ன நீ பேசிட்டு இருக்க, என்ன திம்ராவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாங்க ஸ்டிக்கை வச்சு அடிக்க போகும்போது வேமாங்க நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்ன இவ இப்போ வந்து அவட்ட நியூரன் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானேன்னு சொன்னதும் அவங்க அம்மா நீ மன்னிப்பு கேட்டு அப்பா கோவப்பட மாட்டாருன்னு சொன்னதுமே அங்கே அந்த பீனட்லாம் வச்சிருக்கதை எடுத்து ஹீரோயின் பம்பு பண்ணி வாயில் போட்டு திணிச்சு விட்றா. அதை பார்த்துட்டு அவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவளை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க, நான் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போனால் போலீஸ் என்ன பிடிச்சிருவாங்க தானே பாப்பாவை கவலைப்படுறா, நான் டாக்டருக்கு ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன், அவரே இங்கே வந்துருவார் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காய் போயிடுது. ஐயோ கடவுளை என்ன நடந்துச்சுக்கு, நான் மாட்டிக்குவேனேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே டாக்டருமே வந்துடுறாரு. வந்ததுமே ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது அவளுக்கு. நீங்கள் என் சிஸ்டர் வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவர் அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கே அவள் விடவே மாட்டா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்துட்டு அவங்க வம்பு பண்ணி செக் பண்ண சொன்னால் இந்த பொண்ணுக்கு எந்த அலர்ஜியுமே ஆகலை, அவள் நல்லா தான் இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் திரும்ப செக் பண்ணுங்கள், அவள் ரொம்ப முடியாமல் இருக்கான்னு சொன்னதுமே திரும்ப செக் பண்ணிவிட்டு என் நேரத்தை எதுக்காக நீங்கள் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணு நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கோவமாயிட்டு போயிட்டு இருக்கும்போது சரி ஓகே உனக்கு பீனட்டில் அலர்ஜியே கிடையாது, அப்புறம் எதுக்கு குடும்பத்தில் உனக்கு பீனட்னா அலர்ஜின்னு போய் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுக்கு வசமாக மாட்டிக்கிட்டு மெயின் சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் எல்லாருமே சிஸ்டருக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு போறாமையாயிட்டு நான் இந்த மாதிரி பொய்யா பழி பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ட்ராமா பண்ணிட்டு அழுது நடித்ததுமே அந்த கூறுகட்ட அப்பா அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்பாருன்னு பார்த்தா நீ ஏமா கவலைப்படுற, நான் அப்பா வந்து உன்னை எப்பயுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அவங்க பிரதருமே நீ தான் என் சிஸ்டர்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துனதும் அவங்க அம்மாவுக்கு மட்டும் செம கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போங்க அவள் அம்மா நீங்கள் எதையும் மேலே கோவமா இல்லைன்னு சொன்னதோ நீ கண்டிப்பாக என்ன இன்னைக்கு டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்கும் அந்த பொண்ணு பொய் சொல்லி நான் பார்த்ததில்ல, பட் அவள் ரொம்ப மோசமாக இன்னைக்கு பொய் சொல்லியிருக்கா, அவள் ரொம்ப மாறி போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா, இல்லை ஆரம்பத்துலேருந்து அவள் இப்படி தான் இருக்கலான்னு சொல்லிட்டு பேசினதுமே அவளை நம்ம தான் வளர்த்துருக்கோம், நீ இப்படி அவன் மேலே டவுட் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவர் பேசும்போது ஹீரோயின் இருந்த வெளியே அதெல்லாமே கேட்டுட்டு உங்கள் மனசில் அவன் மேலே டவுட் வந்துருச்சு இல்லையா, இன்னும் ஆழமாக நான் அதை ஆக்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தா பெரிய பார்ட்டி நான் வீட்டில் வைக்க போகிறேன், ஸோ அங்கே எல்லா பிஸ்னஸ்மேனுமே வருவாங்க, நம்ம யாவுமே இப்போ வீட்டுக்கு குடும்பத்துக்கு வந்துட்டா, ஸோ அவளையுமே இதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒர்க்கு எல்லாத்தையுமே கற்றுக்கணும்ல, நீ வந்துட்டு ரொம்ப நல்லா எல்லா ஒர்க்குமே பண்ணுவேன், ஸோ அதனால் நீ தான் கூட்டிகிட்டு போயிட்டு அவளை கேர் பண்ணிக்கிறணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த யாவட்ட சொல்லி சொன்னதுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா கண்டிப்பாக பார்த்துக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே நானுமே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே காரில் போய் ஏற போனால் அவள் காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கார் ஸ்பெஷலாக பேரண்ட்ஸ் எனக்காக ஏற்பாடு பண்ணது, இந்த காருக்குள்ளே உனக்கு வர்றது
இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது, இந்த காசை வாங்கிக்கோ, டாக்ஸி பிடிச்சு போன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா அங்கே வந்து அந்த கார் அவளோடதுமா, உனக்கு நாங்கள் கார் ஏற்பாடு பண்ணாமல் விட்டுட்டோம், நம்ம அடுத்து வாங்கிடலாம், நீ இன்னைக்கு ஒரு நாள் டாக்ஸி பிடிச்சி போன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் அவள் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் சின்ன வயசுலேருந்து என்னோட அடாப்டட் பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு சைக்கிள் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே சைக்கிள் இருக்கும், பட் எனக்கு அது லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு தான் என்னை எப்பயுமே சீப்பாக நடத்துவாங்க, உங்களுக்குமே அப்படி வந்து தோணுதா, நான் எதுக்குமே லாய்க்கு இல்லை இந்த கார் கூட வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எமோஷனல் ஆக்குனதுமே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, யாவுன்னு கீழே இறங்கி இத்தனை நாள் நீ தானே யூஸ் பண்ண அந்த காரை அவள் வச்சுக்கிறட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை காரில் ஏற்றி போக சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி கிரீடி ஆகுறது வந்து உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் அப்படியுமே இருக்க ரெடியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. ஸோ அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே அங்கே மேனேஜர் கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை இவங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்கார சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த யாவட்ட எல்லாருமே என்னப்பா கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கான்னு கேள்விப்பட்டோம், உங்கள் பேரண்ட்ஸ் இவ்வளோ அடாப்ட் பண்ணியிருக்காங்களாமே, நீ எப்படி இவ்வளோ உங்கள் ஃபேமிலி மெம்பராக ஏற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த யாவட்ட கேட்டதுமே இவ்வளோ என்னோட மெய்டாக கூட நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஓவராக பில்டப் பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சுக்குது எல்லாத்தையுமே போய் சொல்லிட்டுருக்கான்னு. அப்போ அங்கே அவளோட டேபிளில் பார்த்தா ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கவுமே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் இதெல்லாம் எங்களோட ஒர்க் நீ தான் பண்ண போகிற, நாங்கள் மேடம் தான் பண்ணிட்டுருக்கோம், அவங்க தானே இந்த குடும்பத்தோட ரியலான டாட்டான்னு சொன்னதும் ஓ அப்படியா நீ இப்படிலாம் போய் சொல்லி வச்சிருக்கியா, அவள் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, இந்த குடும்பத்தோட உண்மையான ரியலான டாட்டர் நான் தான், அவள் தான் அடாப்டட் கேர்ள் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு கோவமாயிட்டு நீ எப்படி அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு இங்கே கத்தும்போது அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது அப்படின்னா இவள் போய் சொல்லி ஏமாத்திருக்கான்னு ஒன்று மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு போய் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளுக்கு எதிராக அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவள் டென்ஷன் ஆகி போயிட்டு நீ வந்துட்டு இப்போ என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் வந்து உன்னை அந்த பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது அங்கே அந்த யாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா சென் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் வந்ததுமே அவளை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு நீ தான் வந்துட்டு எங்கள் யாவை ரொம்பவே டீஸ் பண்ணிட்டு இருக்காமே அப்படின்ற சைட்டு கேட்குறாங்க. கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்க உன்னை பாவமே நான் அடாப்ட் பண்ணி இந்த வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா நீ அவளோட இடத்தவே பிடிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அதுக்கு எதுவுமே பேச மாட்டா. அப்போ அந்த ஷென்மே நீ வந்து இது எல்லாமே வந்து என்னோட ஃபியான்ஸை வந்து டீஸ் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வேற வந்து வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான். அப்போ உடனே அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணுறா, சிஸ்டர் பாவம் நீங்கள் தெரியாமல் வந்துட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவங்க ஏதாச்சும் தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வேணுக்குனே அங்கே நம்ம ஹீரோயின் தலையில் அவன் 3 தடவை ஓயினை தூக்கி ஊற்றிட்டு இது என்னடி அவன் நீ கஷ்டப்படுத்தினதுக்காகன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசலை. பட் அங்கே கூலாக சிரிச்சுட்டு கண்டிப்பாக உன்னை நான் சும்மா விடுவேன் நினைக்கிறியாடான்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டில் எடுத்து தலையில் போட்டு உடச்சுட்றா. அதை பார்த்ததுமே அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அந்த ஏ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது திரும்பவுமே பாட்டில் தூக்கி போட்டு அங்கே உடச்சிடுறா. இப்போ வந்து உன்னோட டேர்னிங் தான் சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அவள் வந்ததுமே பயந்து போயிட்டு அப்படியே பின்னாடி போனால் அங்கே ஸ்லிப்பாகி அவங்க விழுக வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடா. இப்போ யாருமே முன்னாடி குதிச்சு அவள் காப்பாற்ற கூட வராமல் இருக்கவுமே பார்த்தே இல்லை உன் நிலைமையை, உன்னை காப்பாற்ற கூட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அப்போ உடனே அந்த ஷென்னோட அம்மா அங்கே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு ஐயோ கடவுளை என் மருமகளை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே குதிச்சு அங்கே காப்பாற்றிடுறாங்க. அந்த ஃபேமிலியுமே ஹீரோயின்ட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த அவங்க ரொம்பவே கேர் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் இந்த கண்ட்ரி சைடில் வந்தவ தான், இவ யாவ மேலே போராம் பட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசினதோ அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்ததுலேருந்து எல்லாத்தையுமே அவர் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணுவேன் எல்லாத்தையுமே நீடோன் பண்ணிட்டு அங்கே சாரி கேளுன்னு சொன்னதும் நான் ஏன் சாரி கேட்கணும் நான் எப்போ பண்ணேன்னு சொன்னதுமே கோமாயிட்டு நீ இப்படியா பேசுவேன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே அவங்க அம்மா பிடிச்சிட்டு எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், எதுக்காக பொண்ணு மேலே கோவப்படுறீங்கன்னு சொல்லும்போது அம்மா என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாரும் கண் கூட தான் பார்த்தோமே உங்கள் பொண்ணு எந்த லட்சணத்தில் பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பாவமே நான் அடாப்ட் பண்ணி விட்டது தான் வீட்டுக்குள்ளே தப்புன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே என் மேலே படி போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வந்துட்டு உண்மை என்னன்னு தெரிய வேணாமா, வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணாங்க, நான் இதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியணும்ல, உங்களுக்கு நான் எவிடன்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கார்டிங் வச்சிருக்கா அதை போட்டு காமிக்கிறா. பார்த்தா அந்த வந்து சொல்லியிருக்கா நீ வந்து இந்த குடும்பத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்தது ரொம்ப தப்பான விஷயம், அதனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. அதை கேட்டதுமே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவங்க அம்மா நீ இப்படிலாம் வந்துட்டு பேசுவேன்னு சொன்னதும் நான் இதெல்லாம் பேசவே இல்லைன்னு சொன்னதுமே அப்படியா நம்ம இதை வந்துட்டு செக்கிங் வேணால் கொடுக்கலாமா ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு ஆமாம்மா நான் தான் பேசினேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஒத்துக்கிறா. அதை கேட்டுட்டு அவள் ஏதோ பயத்தில் வந்து பேசியிருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப அவளுக்கு தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க அப்பா அவங்க பிரதருமே பேசுகிறாங்க. அவங்களுக்கு கேட்கணுன்றதுக்காகவே அவன் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கா இந்த குடும்பத்தில் நான்
நான் பிறக்காது தான் நான் தப்பு, உண்மையான பொண்ணு நான் அடாப்டட், ஸோ வந்ததுமே என்னோட இடத்த அவள் பிடிச்சிருவான்னு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி எங்கள் பேசுனதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, எப்பயுமே எங்களோட பொண்ணு நீயுமே தான், நாங்கள் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டோமான்னு சொல்லிட்டு நீ இப்போ எல்லாத்தையுமே இப்போ பிஹேவ் பண்ணதுக்கு இந்த வீட்டை விட்டு நீ போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகணுதுமே அப்போ அவங்க அம்மா அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்மே, நீங்கள் இப்போ தப்பு அவள் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் உடனே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ரெடி ஆனீங்களே, இப்போ நீங்கள் அவளை வீட்டை விட்டு துரத்தி விடுவீங்களான்னு சொல்லி கேட்டதும் அவள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்த்துட்டோம், இப்போ நீ இப்போ வீட்டை விட்டு வெளியே போசனா அவள் போய் கஷ்டப்பட மாட்டாளா, எங்களால் அது முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா என்னை பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் கூட நீங்கள் உடனே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ரெடி ஆனீங்களே, அப்போ நான் எங்கே போவேன் நீங்கள் யோசிச்சிங்க, அப்போ என்னை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா, சின்ன பிள்ளையிலேருந்து நான் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அவன் மேலே தான் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா. அந்த ஆளுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை, உன் சிஸ்டர் ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டா, நீ அவளை மன்னிச்சு விட்டுருன்னு சொன்னதும் சரி ஓகே, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இதே தப்பை நான் பண்ணியிருந்தா அவள் பாவம் உன் சிஸ்டர் நீ மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லியிருப்பீங்களா, எல்லாரும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அப்போ அவளுக்கு மட்டும் என்ன அவ்வளோ தூரத்துக்கு கரிசனன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க பிரதர் கேட்டுச்சேக்கா. உன்ட்டே எனக்கு பேசுறதுக்கே விருப்பம் கிடையாது, நீ பேசாமல் வாய மூடிட்டு நான் என்னோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அங்கே நான் எந்த ரெண்டு பொண்ணையுமே வெளியே அனுப்ப போகிறது கிடையாது, நான் நடந்த எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டேன், நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே உனக்கு இதுக்கு பதிலாக உனக்கு வேறு என்ன வேணும்னு நீ கேடு, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே எனக்கு வேறு எதுவுமே வேணாம், நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் என்னை வேலை பார்க்க விடணும், எனக்கு அதான் வேணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஷாக்காக ரியலாக இருக்குமே அவங்க பிரதர், என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ கேட்டுச்சுப்ப, அங்கே வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ டிகிரிஸ் எவ்வளோ படிப்பு தேவைப்படுது, யார் யார் கஷ்டப்பட்டுமே அந்த இடத்துக்கு வர முடியல, பட் உனக்கு எவ்வளோ பெரிய டார்கெட்னா அந்த குடும்பத்தோட சொத்தை அபகரிக்கணுன்றதுக்காக ஒரு கிராஜுவேஷன் கூட முடிக்காமல் உனக்கு அந்த ஆசையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே அவன் சொல்கிறது கரெக்ட் தான், அந்த பொசிஷனை கண்டிப்பாக உனக்கு கொடுக்க முடியாது, உன் சின்ன வயசுக்கு அதை நீ சமாளிக்கவே முடியாதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இப்போ எனக்கு கிடைக்கலனா எல்லாத்தையுமே இது யாவும் எடுத்துகிட்டு போயிடுவா, நான் எப்படி அவளை ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் உங்களோட ரியலான டாக்டர், அவளோட அடாப்டட் கேர்ள்ன்றதை எல்லாரும் முன்னாடி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு உயிரை ஆடிட்டுருக்கு. ஐயோ கடவுளே வெளியே உண்மை தான் நம்ம மானம் கப்பலே போயிருமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்பாங்க அவங்க பிரதர் அப்பா நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, அவளோட அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ணிச்சேக்கான். அவர் என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற செட்டு அழுதுச்சேக்கா. இந்த குடும்பத்தில் நான் திரும்ப ரிட்டர்ன் வந்ததே தப்பு தான், ஏன்னா எனக்கு இந்த குடும்பத்தில் எந்த இடமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு, பிரதரும் அப்பாவும் எப்பயுமே அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை, நான் எங்கேருந்து வந்தாலும் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அம்மா அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கம்மா, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்ட டிபார்ட்மெண்ட்டில் என் பொண்ணு வேலை பார்த்தா என்ன, ஏன் உங்களால் அந்த பொசிஷன் அவளுக்கு கொடுக்க முடியாதா, நீங்கள் இதை தான் பண்ண மாட்டீங்க அதையாச்சும் பண்ணுங்கள், யாவுக்காக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்குமே, பட் அவளுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அப்புறம் பெத்த பொண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேற ரொம்ப கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பிரதர் ஏதோ பேசிகிட்டு இருக்கான், வாயை முடிட்டு பேசாமல் இரு இல்லை வாயில் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஒத்துக்க வச்சதுமே வேறு வழி இல்லாமல் அவருமே அங்கே கான்ட்ராக்டை சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. அவங்க பிரதர் இப்போ என்ன உனக்கு ஹாப்பி தானே அப்படின்ற சொன்னதும் ரொம்ப அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி இடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உள்ளே போயிட்டுருக்கா. ஸோ அங்கே அவங்க பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் அங்கே அந்த யாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த யாவை பார்த்தா அங்கே சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு, பட் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ ஆனால் அவங்க சொந்த பொண்ணு தானே இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை அவங்க பிரதருக்கு கேட்டுட்டு அப்பா நீங்கள் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, அவளுமே ஒர்க் பண்ணட்டுன்னு சொன்னதுமே அவருமே சரி நீயுமே அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது கூட போமான்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட் அவங்க அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காம தான் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கான்ட்ராக்ட் சைன் வாங்க போயிருந்தா அங்கே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதுமே உடனே அவங்களுக்கு கேட்கணும் மனசில் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் எப்போ வீட்டுக்கு வந்தாலோ அப்போ இருந்து என்னோட பேரண்ட்ஸோட லவ் எதுவுமே எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கா. எப்போ பார்த்தாலுமே இவ என்னை டீஸ் பண்ணிட்டு என்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவள் எப்படி உன்னை கொடுமைப்படுத்துகிறான்னு நாங்கள் பார்க்குறோம், நீ ஏன்
அவளை பார்த்து பயப்படுற, உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த என்ற பர்சன் இப்போ எதுக்காக உன் சிஸ்டர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, நீ எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்ப, நீ ஒரு அடாப்டட் கேர்ள் தான், அவள் தான் ரியலான டாட்டர், நீ அவ்வளவே வந்துட்டு வீட்டில் இருந்து துரத்த பார்ப்பியான்னு சொல்லிட்டு நம்ம மேலே கை வச்சதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு என் மேலே கை வைக்காத, அது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு போடுறா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவங்க ஷாக்காகி போயிடுது. இதுதான் எங்கள் அங்கிள் மேலே கையை ஓப்பன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வேற அங்கே அடிக்க வந்ததும் அவனையுமே தூக்கி போட்டு அங்கே மிதிச்சு விழா. அவன் என்ன தைரியம் தான் என் மேலே கையை ஓப்பன் சொல்லிட்டு அடிக்க வந்தான். அங்கே விலைக்கிட்டதுமே கீழே போய் குப்புற கடிச்சு விழுந்துடுறான். ஹீரோயின் ஏறி ஓங்கி மிதிச்சுட்டு என்கிட்ட வாழாட்டினேன்னா கண்டிப்பாக நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த யாவோட ஃப்ரெண்டு நீ என்னெல்லாம் அடிக்க வேணாம்ப்பா, நானே என்னை அடிச்சுட்டு கீழே விழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்லாப் பண்ணிவிட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. அப்போ சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே எப்போ பார்த்தாலுமே எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு எப்படி ஒன்றுமே பண்ணாத மாதிரி ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அவங்கள பார்த்து அவள் உங்களை முட்டாளாக்கியிருக்கா, நீ வந்துட்டு முட்டாள் மாதிரி அவள் பேச்சை நம்பி இருக்க, நான் சின்ன வயசில் காணாமல் போயிட்டேன், நான் இப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் கிடச்சிருக்கேன், நான் தான் ஒரிஜினலான பொண்ணு, அவள் தான் வந்து அடாப்டட் கேர்ள், அவங்கள ஏமாற்றி வச்சுருக்கான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அங்கே அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே என்னடா இவ இவ்வளோ போய் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு காரி துப்பிச்சிருக்காங்க. அவங்க பக்கத்தில் போனதுமே அப்படியே அழுது நடித்ததுமே எப்போ பார்த்தாலும் எப்படி வந்துட்டு ஒன்றால் மட்டும் இப்படிலாம் அப்பாவி மாதிரி நடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு போட்டு பிடிச்சி அடித்து அங்கே உட்கார வச்சதும் அப்போங்க யாராச்சும் என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே அவங்கள ட்ரை பண்ணதுமே எனக்கும் தெரியும்ல அப்படின்ற சொன்னதுமே பயந்து போய் உட்காந்துடுறாங்க. பார்த்தே இல்லை உன்னை காப்பாற்றுறதுக்குள்ள நாதி கிடையாது, ஆனால் நீ வா எவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே உள்ள ஷென் என்ட்ராயிடுறான். எப்போ பார்த்தாலும் எதுக்காக நீ அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்னு சொன்னதும் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோமே உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு, உனக்கு நல்லா தெரியும்ல அன்னைக்கு வந்து பார்ட்டியில் உனக்கு என்ன மாதிரி அடி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு பேசாமல் நின்றுட்டுருக்கா. நீ இப்போ என்னை விடலைன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னதும் யார் சொன்னதும் நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இப்போவே உன்னை விடுறேனேன்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அந்த டேபிளில் முட்டை வச்சு கீழே தள்ளி விட்டா. அப்போ அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே உட்காந்து அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பாருங்கள் எப்படி போட்டு உங்கள் பொண்ணை அடித்து வச்சுருக்கான்னு. அப்போ அங்கே ஷென்னோட அம்மாவுமே அவள் வந்து உங்களோட ரியலான டாட்டர் இல்லாமல் இருக்கலாம், பட் அவள் என் வீட்டு மருமகளாக வர போகிறவா, அவளை எப்படி அவள் வந்துட்டு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. கண்டிப்பாக அவங்க பொண்ணு வந்துட்டு இப்போ மன்னிப்பு கேட்டு ஆகணும், இல்லை நான் அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே நான் பேசி சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்றப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு அவள் கேட்குறா. அப்படின்னா இவளை வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவ ஏன் பேச்சை கேட்க மாட்டான்னு வேறு அவருக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை, அவங்க என்னை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி கான்ட்ராக்டை வேற கிழிச்சு போட்டாங்க, ஸோ எனக்கு ரொம்ப கோவமாச்சு, நான் வந்துட்டு பதிலுக்கு தான் பண்ணேன்னு சொன்னதுமே அங்கே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு பண்ணது தப்பு சாரி கேளுன்னு சொன்னதும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணது அவங்க தான் தப்பு, அவங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே இப்போ இவ வந்துட்டு எதுவுமே உங்கள் பேச்சை கேட்க மாட்டா, அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஏன் கான்ட்ராக்ட் வைக்கணும், உங்கள் குடும்பத்தோட இருக்க எல்லா உறவுமே நாங்கள் முடிச்சுக்கிறோன்னு சொன்னதுமே அப்பாங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியா நீங்கள் முடிச்சுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஜியோட அப்பாட்ட உங்கள் குரூப் கம்பெனி எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணிவிட்டு அதை மூடி மறைச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரட் எல்லாத்தையுமே சொல்கிறா. அதை மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் குடும்பமான கப்பல் ஏறி போயிடும்னு சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே நோஸ் ஆகி போயிட்டு அங்கே அவர் இவளுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பையனை வாய மூடி விட்டு பேசாமல் உட்காரான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு டீல் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்போ மட்டும் நம்ம இருக்க விஷயத்தை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிடுறாரு. அவர் வேணால் ஒத்துக்கலாம், பட் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த யாவோட ஃப்ரெண்டோட அப்பாங்க பேசினதுமே அவங்களோட கம்பெனி விஷயத்தையுமே அவங்க சீக்கிரட்டாக சொன்னதும் அவருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. அப்போ அவங்க பொண்ணு அப்பா நீங்கள் எப்படி அவளோட பேச்சை கேட்டு பயந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அவங்க அப்பா அவளை வாயில அடிச்சுட்டு மரியாதையோட நீ நீடன் பண்ணி நான் அந்த பொண்ணுகிட்ட சாரி கேளு, நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே வேறு வழி இல்லாமல் அவளுமே அங்கே வந்துட்டு அதே மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே அந்த ஷென்னோட அம்மா இவ எல்லாத்தையும் வேணால் அவள் கைக்குள்ளே வைக்கலாம், பட் நாங்கள் வந்துட்டு இவளை மன்னிக்க மாட்டோம், இவள் இப்போ மன்னிப்பு கேட்டாகணும், இல்லைனா இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எவ்வளோ பெரிய டீல் போடுறதுக்காக அப்ராட் போயிருக்காரு, அது மட்டும் சக்ஸஸாக முடிஞ்சு வந்தால் இந்த கண்ட்ரியில் நாங்கள் தான் ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக இருப்போம், எங்கள் முன்னாடி உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் உங்கள் ஹஸ்பண்டை நான் 1 ஹவரில் கூப்பிட்டா என் முன்னாடி வந்து நிற்பாருன்னு சொன்னதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா அப்ராடுக்கு போயிருக்கும்போது முன்னாடி வந்து அவர் நின்றுட்டு சாரி கேட்பாரான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது கண்டிப்பாக ஏன் இல்லை இப்போ வந்துட்டு நான் உனக்கு வந்து டைம்க்கு நீ வேணால் டைம் செட்
செட் பண்ணி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கால் பண்ணி ஏதோ விஷயத்த சொல்கிறா. அங்கே வந்து அவனுமே டைம் செட் பண்ணிவிட்டு பார்த்தேன் 1 ஹவர் முடிஞ்சு போச்சு, இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லை கார்ட்ஸை வச்சு நான் அடித்து துரத்தவா, எங்கள் அப்பா எங்கே வந்திருக்காருன்னு சொன்னதுமே பார்த்து அவர் அடுத்த செகண்டே அங்கே வந்துடுறாரு. அங்கே நேராக நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போகிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. இவர பிளான் எடுத்துகிட்டு அங்கே வந்துட்டார் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்கிட்ட வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃபை பற்றி சொன்னது எல்லாமே உண்மையானு சொன்னதும் ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு எல்லா விஷயமே தெரியும், தெரிஞ்சுமே அவங்க இருக்கிற இடத்த அவங்க வந்துட்டு மறைச்சிருக்காங்கன்னு சொன்னதுமே அவ்வளோதான் அவங்க ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு எல்லா விஷயமே தெரிஞ்சு நீ என்கிட்ட வந்து மறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அப்பா நீங்கள் எதுக்காக அம்மாவை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் அவனுக்கும் சேர்ந்து அடி விழுகுது. வாயை மூடிட்டு பேசாமல் இருங்க, எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் எனக்கே துரோகம் பண்ணியிருப்பீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் உங்கள் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இவளை அவள் ரொம்ப புள்ளி பண்ணியிருக்கான்னு சொன்னதுமே இவளுக்காக நீ வந்து ஏதாச்சும் என் உறவை கெடுக்கலான்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி விட்டுருவேன், 2வது இவ கூட சேர்ந்து இருக்க மேரேஜுமே நான் கேன்சல் பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அவங்களுக்கே ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அம்மா நீங்களாச்சும் அப்பாவை சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னதும் வாயை ஏதாச்சும் திறந்தேன்னா வாயை உடச்சிருவேன், மரியாதையோட நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே வேற வழி இல்லாமல் அவங்களுமே மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா பிரச்சனையுமே ஹீரோயின் சார்ட் அவுட் பண்ணிடுறா. அப்போ அவங்க அப்பாவுமே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிட்டு உண்மையிலே உன்னோட டேலண்ட்டை நான் இன்றைக்கி பார்த்து ரொம்ப மெய் சிரித்து போயிட்டேமான்னு சொல்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்பா நான் உங்ககிட்ட ஏதாச்சும் கேட்டால் எனக்கு கொடுப்பீங்களான்னு சொன்னதுமே ஏன் இல்லை என் பொண்ணுக்கு கொடுக்காமையா கேளுன்னு சொன்னதும் எனக்கு அந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் பொசிஷன் வேணும்னு சொன்னதும் எடுத்துக்கோ அப்படின்றத சொன்னதும் அந்த யாவுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப வைத்தச்சல் ஆகிட்டு அப்பா எனக்கு அடிபட்டுருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணுறா. இந்த சின்ன அடிக்கெல்லாம் ஓயாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்க முடியாது, இதெல்லாம் மனுஷங்க பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு இவ பண்ண வேலையால். அப்போ அங்கே திரும்பவுமே இவளோட கார்டு எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணி விடுங்க, ஏகப்பட்ட காசை செலவு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப வைத்தச்சலாயிருது. அவள் வந்து அவன் சமாதானப்படுத்துறதுக்காக வா நம்ம கார் ரேசிங் போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் மேலே இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு போன ஜென்மத்தில் என்கிட்டருந்து எல்லாத்தையுமே நீ பறிச்சிட்ட, பட் ஆனால் நான் இப்போ எதையுமே உன்கிட்டருந்து பறிக்க விட மாட்டேன், எல்லாத்தையுமே உன்கிட்டருந்து நான் பறிப்பேன்னு அவள் சொல்கிறா. கிளப்புக்குமே அங்கே அந்த யாவை கூட்டிகிட்டு போயிடுறான். நீ உள்ளே போ நான் வரேன்னு சொல்லும்போது உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்ருக்கா. அதை பார்த்துட்டு உன்கிட்ட இங்கே வர்றதுக்கு மெம்பர்ஷிப் கார்டுமே இல்லை, ரேஸ் காருமே இல்லை, நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே என்கிட்ட இப்போ எல்லாமே இருக்குது, பேரண்ட்ஸ் வந்து அதான் உன்கிட்ட பிடிங்கிட்டாங்களே எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டாங்க, பட் இப்போ தான் உன்கிட்ட 10 காசு கூட இல்லாமல் பிச்சை எடுத்து சுற்றுறேன்னு சொன்னதுமே இப்போ வீட்டில் இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம், கூடிய சீக்கிரம் அது எனக்கு நான் சொந்தமாக்கிடுவேன், நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து அவளாவே தன்னைத்தானே அடிச்சுட்டு ஹீரோயின் தான் அடித்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணுறா. ஸோ அப்போ அவங்க பிரதர் வந்து அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நீ எப்படி அவர்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலான்னு சொன்னதுமே நான் எதுவுமே பண்ணலை, பட் உன்கிட்ட நான் ப்ரூவ் பண்ண விரும்பலன்னு அவள் சொல்கிறா. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுமே கோவமாகி போயிட்டு அப்படின்னா ஓகேவா நம்ம கார் ரேஸ் வச்சுக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு தோற்று போகிறவங்க சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கணும்னு சொன்னதுமே வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே ரேஸுமே வச்சுக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் அங்கே தோக்கடிச்சிடா. நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல நீ என்கிட்ட தோற்று போயிடுவேன்னு, இப்போ நீ எனக்கு என்ன பண்ண போகிற, இந்த கிளப்பை வந்துட்டு பேசாமல் என் பேரில் நீ எழுதி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கான்ட்ராக்ட் எல்லாமே கொண்டு வர சொன்னதுமே அவன் வந்துட்டு எல்லார் முன்னாடியுமே அசிங்கமாக போயிருமேன்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்படுறான். பட் ஹீரோயின் விடுவாளா, அங்கே அதை எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வச்சா. அவனுக்கு ரொம்ப அங்கே வந்துட்டு இன்சல்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சுக்கு. என் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டான். அவன் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அவன் மேலே பாசமானு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது நீ அவ்வளோ தூரத்துக்கு புள்ளி பண்ணுவேன் நான் சும்மா இருப்பேனான்னு சொன்னதும் நான் ஃபுட்டேஜை வேணா எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், யார் வந்து புள்ளி பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொன்னதும் ஃபுட்டேஜ் எடுத்தால் மாட்டிக்கோமேன்னு சொல்லிட்டு அங்கே பதட்டமாயிட்டு அங்கே போய் அவன் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் ஃபுட்டேஜை கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க. இவ்வளோ தன்னைத்தானே ஹிட் பண்ணிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டது அங்கே தெரியுது. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரியலான பொண்ணு மேலே நம்பாமல் எப்பயுமே இந்த அடாப்டட் கேர்ள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு கூட பிறந்தவளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவெல்லாம் என்னடா பிரதர்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. உண்மையிலே வந்துட்டு இவ ஆரம்பத்துலேருந்து என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்காளா அப்படின்னா வந்துட்டு இவன் ரொம்ப மோசமான பொண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு திரும்ப அங்கே ஒரு ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க இப்படி உங்கள் 3 பேரோட தாத்தா ரொம்ப முடியாமல் இருக்காரு, உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து விழுந்தடிச்சு வேகமாக அங்கே கிளம்புறாங்க. ஸோ அங்கே போனதுமே அங்கே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு தாத்தாட்ட அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாரும் நாங்கள் போடுறதுக்காக தான் அங்கே பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. உடனே அப்பாவே நான் தானே வந்துட்டு இந்த குடும்பத்தோட ஹையராக இருக்கணும், என்ன சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியாவுமே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யார் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்கள தான் இந்த ஹையராக சூஸ் பண்ண போறேன்னு அவர் சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா போன ஜென்மத்தில் எதையுமே வந்துட்டு தாத்தா சொல்ல விடாமல் அவங்க பேரண்ட்ஸ் யாவுதான் பெஸ்ட்டான பொண்ணு அவளுக்கு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கையில் தூக்கி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நடக்காது, இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்
அப்படின்னு யோசிக்கிறா. ஸோ ஆஃபீஸ்க்கு அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ் ரூமையுமே எடுத்துட்டா, அவளோட அங்கே நேம் டேக் எல்லாத்தையுமே தூக்கி அங்கே போட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே வரக்கூடாது, இது மேனேஜருக்கானது அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போக சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே இந்த அடாப்டட் கேர்ள் இங்கே வந்துட்டு எந்த வேலையுமே பண்ணுறது இல்லை, சும்மா உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவள் பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க பிரதரை திரும்ப கைக்குள்ளே வைக்கிறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்கே மனசுலேயே யோசிக்கிறா, எனக்கு வந்துட்டு யாருமே கிடையாது, எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு நீ ஏன் இப்படி கவலைப்படுற, ஏதோ நீ மிஸ்டேக் பண்ணிட்ட, அதுக்காக அண்ணன் போய் உன்னை விடுவேண்ணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஏகப்பட்டவங்க கான்ட்ராக்ட் எல்லாமே கம்பெனிக்கு வாங்கி கொடுத்து அங்கே பெரிய லெவலுக்கு கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அவங்க லேப்டாப்பில் பார்த்துட்டு இதுங்கெல்லாம் திருந்தாத செய்வாங்க, கண்டிப்பாக இவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும்னு அவ யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் அங்கே சக்ஸஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த அது எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோலில் எப்படி வந்து காப்பி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிட்டு அங்கே நம்ம ஹீரோயினையுமே ஹிட் பண்ணுறதுக்கு அவங்க பிரதரை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோயினுக்குமே இந்த விஷயம் எல்லாமே தெரியும் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப லெவலுக்கு ஆக்சிடென்ட் ஆகாமல் எப்படி தப்பிக்கலாமோ அந்த சைடில் நின்றுட்டு அந்த இடத்துக்கு அவங்க பேரண்ட்ஸையுமே அவள் கூப்பிட்டுருக்கா. அவன் காரில் வந்து ஓங்கி ஹிட் பண்ணதுமே அவள் கீழே விழுந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ் ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு இங்கே காப்பாற்றுறாங்க. ஐயோ என் பிள்ளைய வந்துட்டு இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டானே எவன் எதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேமா அடிச்சு அங்கே வந்துட்டு கேப்பை கலட்டினா அவங்க பையன் தான், அடப்பாவி கூட பிறந்தவளே கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறியாடா, காசுக்காக இப்படி பண்ணுறியான்னு சொல்லிட்டு போலீஸையுமே கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அவங்க உள்ள தூக்கி போட சொன்னதுமே வந்துட்டு எப்படி அவங்க பிரதரை வசமாக மாட்ட வச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா சொத்து எல்லாமே அவளோட கண்ட்ரோலில் வரணும், யாருமே இதுக்கு ஹையராக இல்லாமல் அவ மட்டும் இருக்கணும் தான் அவள் ஐடியா பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே ஜெயிலில் வந்து அவனை ஏகப்பட்ட அங்கே ஆளுங்க போட்டு பயங்கரமாக அடிச்சு அங்கே புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அவங்க பார்க்க வந்ததுமே நீ வந்து எப்போ என்னை காப்பாற்றுவ அப்படின்ற சொன்னதும் உன்னை காப்பாற்றி நான் என்ன பண்ணுறது, நீ இதுக்கப்புறம் எனக்கு எந்த வேலைக்குமே இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் மனசில் நினைக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட வந்து எப்படி தெரியப்படுத்தி நான் வந்து உங்களை எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற எல்லா விஷயத்தையுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. இதை பற்றி நான் பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னேன்னா நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னதுமே நீ அதுக்கு ஃபஸ்ட்டு உயிரோடு இருந்தால் தானே, உயிரோடு இருந்து வெளியே வந்தால் பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பிரதரை எப்படி அவள் கொலை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கா. 2வது நீங்கள் பண்ணியிருக்க அந்த ப்ராஜெக்டையுமே அவள் எப்படி வந்து திருடி அதை வந்து அவளோட ப்ராஜெக்ட்னு சப்மிட் பண்ண போகிறான்னு சொன்னதும் ஹீரோயின் இவளை பற்றி தெரிஞ்சுட்டு ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டா. அவள் இப்போ தூக்கிட்டு போயிருக்கிறது பாதி தான் போல், அவளை அங்கே வந்துட்டு அசிங்கப்படுவான்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அங்கே பெரிய பார்ட்டி வச்சு அதில் அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணால் எல்லாருமே ஆக ஓகோன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் சப்மிட் பண்ணதுமே அது என்னோடதுன்னு சொல்லிட்டு அவள் பழி போட்டுட்ருக்கா. பட் அதில் பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் இருக்குது. அவள் வாய்ஸ் கொடுத்தா தான் அது எல்லாமே ஒர்க் ஆகுது. அப்போ புரிஞ்சு போய் இது எல்லாருக்குமே இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தான், இவ வந்து போய் பேசிகிட்டு இருக்கான்னு. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவள் வசமாக மாட்டிக்கிட்டதுமே அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு எப்படி எங்கள் குடும்பத்தை நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. அவங்க பிரதரையுமே அங்கே வந்து கூட்டிகிட்டு வர வச்சுடுறாங்க. அவங்க பிரதர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா, இவ சரியான ஒரு ஃப்ராடு, இவளோட இடர் வாய்ஸ் பவரை வச்சு இவ வேறுக்குனே அப்பாவி மாதிரி நடிச்சு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கா, நம்ம சிஸ்டரை ரொம்ப கெட்டவன்ற மாதிரி இவ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க. இவ தான் காரை வச்சு ஹிட் பண்ண வச்சது எல்லா விஷயத்தையுமே அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே கோவமாகி போயிட்டு இதுக்கப்புறம் ஒன்ன மாதிரி ஆளுக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளையுமே அந்த வீட்டை விட்டு அங்கே வந்துட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. தாத்தாவுமே என்னோட குடும்பத்தோட அடுத்த ஹையர் என் பேத்தி தான் சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவங்களுக்கு ஹாப்பி ஆகிட்டு வெளியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பர்சனை வச்சு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ண வச்சு அந்த நீ எப்படி வந்துட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நீ சந்தோஷமா இருப்பியா, நான் உன்னை சும்மா விட்டுருவேனான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. பட் அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்க பேரண்ட்ஸ் அங்கே போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்து அந்த யாவையுமே அரெஸ்ட் பண்ணி அங்கே உள்ள தூக்கி போட சொல்லிடுறாங்க. அவங்க பேரண்ட்ஸுமே இப்போ வரைக்குமே அவன் மேலே சந்தேகப்பட்டதுக்கு அங்கே மன்னிப்புமே கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினுமே நான் வந்து எதுக்காக ரீபான் ஆகி திரும்ப வந்தாலோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே முடிச்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.